அடியேன் ஆலிதாசன் அழகரோட குழந்தைகள் எல்லாரையும் கோவிந்தர் கோர் குற்றேவல் அப்படின்ற இந்த சேனலுக்கு யூடியூப் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். போன காணொலியில் நாம் ஆன்மீகத்தை பற்றி நாம் படித்தோம். இப்போ ஆன்மீகத்தில் ஆன்மாவை பற்றின அறிவு என்ன அப்படின்றத தெரிஞ்சிட்டோம். இப்போது அடுத்து பரமாத்மானா என்ன, நம்ம ஜீவாத்மாவை பற்றி பார்த்தோம். பரமாத்மானா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம். இப்போது பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஸ்கூலில் நம்ம படிக்க போகிறாங்க, பசங்க எல்லோரும் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சிலபஸ் கொடுப்பாங்க. அந்த சிலபஸில் படிக்கணும், இதில் தான் போர்ஷன், இந்த போர்ஷன் தான், இதில் இருந்தால் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. அந்த சிலபஸை விட்டு வேறு ஏதாவது கேள்வி கேட்டால் அவுட் ஆஃப் சிலபஸ். அந்த மாதிரி பரமாத்மாவாகிய இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்குது, சில வழிமுறைகள் இருக்குது. அது எதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குற விஷயம் உண்டு இல்லையா? முக்கியமாக பார்த்திங்கன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கிறது வேதங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கணும். இந்த வேதங்களை 4 வேதங்கள் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரிக்கு, யஜுர், சாம, அதர்வன வேதங்கள் 4 வேதங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த வேதங்களை, இந்த 4 வேதங்களை ஒரு 3 பிரிவாக பிரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம் அப்படின்னு 3 பிரிவாக பிரிக்கலாம். இதில் கர்மகாண்டம், உபாசனா காண்டம் ஒரே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த கர்மகாண்டம்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தர் வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணணும், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும், குழந்தைக்கு பேர் வைக்கணும், ஒரு கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த கர்மாவை எப்படி செய்யறது அப்படின்னு விவரிக்கக்கூடியது இந்த கர்மகாண்டம். எப்படிலாம் நிறைய இருக்குது இல்லையா? எத்தனையோ கர்மாக்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லக்கூடியது கர்மகாண்டம். உபாசனா காண்டம்ன்றது எப்படின்னா, ஒரு தேவத்தையை எப்படி உபாசிக்கிறது அப்படின்றது. இப்போ உதாரணத்துக்கு அக்னி பகவானை ஒருத்தர் உபாசிப்பார். அவர் செல்வத்தை குறித்து வேணும் அப்படின்னா அக்னி பகவானை உபாசிக்கிறது. இப்போ மழை வரல, வருண பகவானை உபாசிக்கிறது. இதெல்லாம் எப்படி உபாசனை பண்ணால் அவங்களுக்கு அந்த பலன் வரும் அப்படின்றத சொல்லக்கூடியது உபாசனா காண்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞானகாண்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது முழுக்க பரமாத்மா, அதாவது இறைவன் யார் அப்படின்றதனுடைய விசாரம்னா தேடுதல். அதை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு தேடுதல் தான் ஞானகாண்டம். அப்போது நீங்கள் ஒவ்வொரு வேதங்கள் எடுத்துட்டாலும், உதாரணத்துக்கு ரிக்கு, யஜுர், சாம, அதர்வன வேதங்கள் எடுத்துட்டால் அந்த வேதங்களில் பலவிதமான அத்தியாயங்கள் இருக்கும். அந்த அத்தியாயங்கள் முடியும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய சுருக்கமாக அதனுடைய என்ன சொல்லக்கூடிய சாரா ஒரு விஷயம் இருக்கும் முடிவில். அதாவது அந்த வேதத்தின் அந்தம்னா முடிவு, வேதாந்தமாக இருக்கக்கூடியது, வேதத்தினுடைய அந்தமாக, அதாவது வேதாந்தமாக இருக்கக்கூடியது உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்கள் முழுக்க இறைவனை பற்றி பேசுகிறது, அதாவது பரமாத்மாவை பற்றி பேசுகிறது. அப்போது உபனிஷத்துக்களில் பரமாத்மானா யார் அப்படின்னு தெளிவாக சொல்லப்படுது. இந்த உபனிஷத்துக்கள் 200க்கு மேலே இருக்குன்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் குறிப்பாக ஒரு 100-108 வழக்கில் இருக்கிறதா தான் இப்போ பெரியவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த உபனிஷத்துக்களில் இறைவனை பற்றி என்ன சொல்லியிருக்கு? எதுவுமே நேராகவே சொல்லியிருக்காது, எல்லாம் மறைச்சி சொல்லியிருக்கு. அதனால தான் மறைன்னு பேர். வேதத்துக்கு இன்னொரு பேர் மறை. அப்படின்னா என்னென்னா எதையுமே நேராக இங்கே இது இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காது, மறைச்சி சொல்லும். அதே மாதிரி இந்த உபநிஷத்தை மாதிரியே இறைவனை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரம்மசூத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வேத வியாசரால் ஏற்றப்பட்டதான அது ஒரு பிரம்மசூத்திரம் ஒன்று இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா பிரம்மத்தை பற்றின ஆராய்ச்சி ரொம்ப கடினமான ஒரு நூல் அதுன்னு வைங்களேன். அந்த நூலை ரொம்ப ஈஸியாலாம் ரொம்ப எளிமையாலாம் படிக்க முடியாது. அதுக்கு நிறைய வேதத்தில் உபநிஷத்தில் உங்களுக்கு நல்ல பாண்டித்யம் வேணும், நல்ல ஆழ்ந்த அறிவு இருக்கணும். அதே மாதிரி பகவத்கீதை, நம்ம பெருமாள் கொடுத்த ஸ்ரீமத் பகவத்கீதை, கிருஷ்ண பெருமான் போரில் தேர்தட்டில் உட்கார்ந்து கொண்டு அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத்கீதை. இது 3 தான் தத்துவத்ரயம்னு பேர். திரயம்னா 3, தத்துவத்ரயம். இது 3 தான் பிரமாணம்.
இதை வச்சு தான் வந்து இறைவன் என்ன, ஏது, யார், எப்படி அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடியது. இது போக ஸ்மிருதி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்மிருதியை கொண்டும் சொல்லுவாங்க. ஸ்மிருதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ரிஷிகள் வந்து தவம் பண்ண ரிஷிகள் அவங்களுக்கு ஞானத்தால் சில விஷயங்களை கிரகிச்சு, சில விஷயங்களை உணர்ந்து அதை நூலாக எழுதியிருக்காங்க. அதுதான் வந்து ஸ்மிருதி. உதாரணத்துக்கு பராசர ஸ்மிருதி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி கபில ஸ்மிருதி, இந்த மாதிரி பல ஸ்மிருதிகள் இருக்குது. இந்த ஸ்மிருதிகளை வந்து பிரமாணமாக எடுத்துப்பாங்க. அதில் வந்து இறைவனை பற்றி என்ன சொல்லியிருக்குன்றத பிரமாணமாக எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிகாசங்கள். இப்போ ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கு, இதிகாசம்னா இப்படி நடந்தது, கற்பனை கதை இல்லை. இதிகாசங்கள்லாம் கற்பனை கதை இல்லை, இப்படி நடந்தது, இதிகாசம் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறது தான் இதிகாசம். இதிகாசங்கள் 2, ராமாயணம், மகாபாரதம். இது மாத்திரம்தான் இதிகாசங்கள். அது புராணங்களில் வராது, இதிகாசங்களில் வரும். அதுபோக 18 புராணங்கள், வேதவியாசர் எழுதினா 18 புராணங்கள். அந்த 18 புராணங்கள்லேயும் எல்லாத்தையுமே பிரமாணமாக எடுத்துக்க மாட்டாங்க. அதில் விஷ்ணு புராணம் மாதிரி சில புராணங்களை பிரமாணமாக எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து பிரமாணம், அதாவது இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியதான பிரமாணம். அதாவது நமக்கு கொடுத்தக்கூடிய போர்ஷன் மாதிரி, ஸ்கூலில் கேட்குறாங்க இல்லையா, அது மாதிரி போர்ஷன். இதிலிருந்து தான் நீங்கள் இறைவனை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு. இதிலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைதிக மதத்தை சார்ந்தவங்கள், அதாவது அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம்னு சொல்லக்கூடிய மதத்தை சார்ந்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சரிங்களா? இது அப்புறம் இன்னொரு அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போது இந்த பிரமாணம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துலேருந்து நாம் எதை பார்க்குறோம் அப்படின்னா, இறைவனை பார்க்குறோம், பரமாத்மாவை பார்க்குறோம். அப்போ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரமேயம்னு சொல்லுவாங்க. மன்னிக்கணும், பிரமேயம்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனை பிரமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பிரமாணமான வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் இந்த பேர் என்ன பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை எல்லாம் வச்சு பிரமாணமாக வச்சு பிரமாத்தாவாகிய இறைவனை காட்டக்கூடியவர், அதுக்கான அந்த விஷயங்களை கரெக்டாக சொல்லக்கூடியவர் யார்? பிரமாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இவ்வளோ தான். ஆக இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சர்க்கிள், இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். இதை மீறி நாம் ஒன்று புதுசாக ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது வராது, அது ஏற்றுக்கொள்ள மாட்டாது அப்படின்னு. இப்போ ஸ்மிருதிகள்லேயே பார்த்திங்கன்னா, ஸ்ருத்தின்னா என்னென்னா வந்து காது வழியாக, வாயால் சொல்லி காது வழியாக கேட்டு அப்படியே குரு சிஷ்யன் பரம்பரையாக வந்துடுறது தான் ஸ்ருதி. இதை எங்கேயுமே எழுத்தால் எழுதப்பட்டதில்லை. ஸ்ருதின்றது யாராலையும் எழுதப்படாதது. அப்படியே காலங்காலமாக குரு சிஷ்யனுக்கு சொல்லி, அந்த சிஷ்யன் அவர் குருவாகி அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி இப்படி பரம்பரையாக போனது தான் ஸ்ருதி. அப்போது ஒரே ஒரு விஷயம் ஸ்ருதியில் ஒன்று சொல்லியிருக்கு, ஸ்மிருதியில் ஒன்று சொல்லியிருக்கு. ஸ்ருதியில் இருக்கிறதுக்கும் ஸ்மிருதியில் இருக்கிறதுக்கும் வேறுபாடு இருந்ததுன்னா அந்த ஸ்மிருதியில் இருக்கிறது எடுத்துக்க மாட்டாங்க, ஸ்ருதியில் இருக்கிறதா எடுத்துப்பாங்க. அதை தான் பிரமாணமாக எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி பல நுட்பமான விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்குது. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நுட்பமானது, ரொம்ப மிகவும் கடினமானது. நிறைய இதுக்கான பயிற்சி இருக்கிறவங்களாக இருக்கணும். இப்போ இதை வச்சு தான் இந்த அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைத்தம்ன்ற மதங்களில் பிரிவு ஏற்பட்டது. இதை ஒருத்தர் ஒரு விதமாக சொல்லும் பொழுது தான் அது வந்து கொஞ்சம் எளிமையாக என்னன்றதை நம்ம வரக்கூடிய காணொலியில் நம்ம அதை பார்ப்போம். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பிரமாணம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பிரமேயம்னா என்ன, அதாவது பரமாத்மானா என்னன்றது தான் பிரமேயம். பிரமாத்தானா என்ன, இப்போது ராமானுஜர் மாதிரி பெரியவங்க பிரமாணமாகிய வேதங்கள், ஸ்ருதி, ஸ்மிருதி, உபனிஷத்து, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது பிரம்மசூத்திரம், அதுக்கப்புறமா இருக்க ஸ்ரீமத் பகவத்கீதை, இதிகாசங்கள், புராணங்களை கொண்டு பிரமேயமாகிய பரமாத்மாவை நமக்கு காட்டினதுனால அவர்களெல்லாம் பிரமாத்தா. சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய விஷயம். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, பின்னாடி வரக்கூடிய காணொலிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இப்போது அந்த 3 மதாச்சாரியர்கள் பேசும்பொழுது இந்த அளவில் நின்று தான் ஒருத்தர் வந்து விவாதம் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இது ஸ்ருதியில் என்ன சொல்லியிருக்கு, ஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்கு, அப்புறமா வந்து பிரம்மசூத்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு
அப்படின்றத வச்சு தான் அவங்க ஒருத்தர் விவாதம் பண்ணிப்பாங்க. இப்போ இதுக்கு அடுத்து இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீவைணவத்தை எடுத்துக்கலாம். ஸ்ரீவைணவத்திலே 2 பிரிவு இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வடகலையார், தென்கலையார்னு 2 பிரிவு இருக்குது. இப்போ இந்த 2 பிரிவுகளும் 2 பேருக்குமே பல நேரங்களில் விவாதங்கள் வரும். அந்த விவாதங்களில் இவங்க அடுத்ததாக இவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரமாணம், அதாவது இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்ய பிரபந்தங்கள்னு சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தங்களில் சொல்லக்கூடிய பாசுரங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களை பிரமாணமாக எடுத்துப்பாங்க. சரிங்களா? இன்னும் சில விதமான நூலெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க பிரமாணமாக எடுத்துப்பாங்க. இதை அத்வைதிகள் பிரமாணமாக எடுத்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சங்கராச்சாரியார், ஆதிசங்கராச்சாரியாருடைய சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறவங்க திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இதுவாக எடுத்துக்க மாட்டாங்க, பிரமாணமாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி துவைத்தம் மாத்வாச்சாரியாருடைய மதத்தில் வந்தவங்களும் இதில் இருக்கக்கூடிய, அதாவது திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிரமாணமாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி சைவ சித்தாந்தங்களில் இருக்கக்கூடியவங்களும் இதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆகையால் எந்தெந்த நிலையில் யார் யார் இருக்காங்களோ அந்தந்த நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரமாணம்ன்றது மாறுபடுது. ஒருத்தர் உள்ளே போக 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 இப்போ நீங்கள் தென்கலையார்கிட்டேயே பார்த்தீங்கன்னா அவங்க பல விஷயங்களை பிரமாணங்களாக எடுத்து சொல்லுவாங்க. அதை வடகலையாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ வடகலையார் பிரமாணங்களாக சொல்கிறத தென்கலையார் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ளேயே பல என்ன சொல்லக்கூடிய வேறுபாடுகள் இருக்குது. என்ன சுவாமி இத்தனை வேறுபாடுகள்ன்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பார்வை, இறைவனை பார்க்குற பார்வையில் மாறுபடுதே தவிர உண்மையாகவே அவங்க எல்லாருடைய எண்ணமும் ஒன்று தான், பரமாத்மாவாகிய அந்த உயர்ந்ததான அந்த சத்தியத்தை அடைவது மாத்திரம்தான். ஆகையால் நம்ம இந்த வேறுபாடுகளுக்குள்ளே நுழையாத, நம்ம ஏதான ஒரு மார்க்கத்தை பிடிச்சி அந்த மார்க்கத்து உள்ளேயே போவோம். மற்ற மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய விஷயத்தில் குறைகளை சொல்கிறதோ, அதை எதிர்த்து பேசுகிறதோ, அது தவறுன்னு பேசுகிறதோன்றதெல்லாம் பேசாமல் நமக்கு எது சரியாக படுதோ அதை மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் நாம் செய்ய வேண்டிய விஷயம். ஆகையால் இப்போ நம்ம பிரமாணம்னா என்னன்றதை பார்த்தோம், பிரமேயம்னா என்னன்றதை பார்த்தோம், பிரமாத்தானான்றது பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் மற்ற விஷயங்கள் என்னென்ன, அதனுடைய மற்ற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடியேன் ராமானுஜதாசன். எல்லாருடைய அழகருடைய எல்லார் குழந்தைகளுக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள்.